என் கணவர் சென்னையில ஒரு பெரிய கம்பெனில மாசம் 1,00,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவரு. என் ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி அவங்க அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணி, அந்த பொண்ணு 1 வாரம் கூட வாழவே இல்ல. அந்த பொண்ணுக்கு டிவோர்ஸுமே ஆயிருச்சு. நான் சொந்த ஊர்ல ஒரு கம்பெனில டீம் லீடரா போதிய வருமானத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் என்னோட ஹஸ்பண்டோட அம்மா, அப்பாவும் அங்க கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பார்த்துட்டு அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு 1 வருஷம் என் அம்மா, அப்பா என்ன எல்லாத்தையுமே பிரைன் வாஷ் பண்ணி அவங்க பையனுக்கு என்ன கல்யாணமும் பண்ணிட்டு போனாங்க. நானும் சென்னையில கல்யாணம் பண்ணிட்டு போய் இதுதான் வாழ்க்கைன்னு வாழ ஆரம்பிச்சேன். ஆனா என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஒஸ்டான ஒரு கேரக்டர். என் ஹஸ்பண்ட் ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணுவாரு. மன ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி ரொம்பவே என்ன டார்ச்சர் பண்ணுவாரு. நாளுக்கு நாள் இதை அனுபவிச்சே தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல 2 மாசம் கன்சீவா இருந்தேன். அப்பவும் சேம் டார்ச்சர் தான். இந்த டார்ச்சர் அனுபவிச்சே தான் நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பர்சனல் விஷயங்களையும் அவங்க அம்மா அப்பாட்ட போய் ஷேர் பண்ணிடுவாரு. ஒண்ணு கூட விட மாட்டாரு. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவாரு. என் அப்பா அம்மாட்ட பேசக்கூடாது, நான் ஊருக்கு போக கூடாதுன்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. என் மாமியாரும் மாமனாரும் என் அப்பா அம்மாவை ரொம்ப தரக்குறைவா பேசி என்ன அவமானப்படுத்துவாங்க. ஒரு டைம் பொங்கலுக்கு ஊருக்கு போனப்போ அங்க எங்க அம்மா அப்பாவை ரொம்ப தரக்குறைவா பேசி என்ன அங்க விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போனவர் தான் வரவே இல்லை. நானும் இன்னைக்கு வருவாரு நாளைக்கு வருவாருன்னு பார்த்துட்டே இருந்தேன். வரவே இல்லை. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்பவுமே நோ யூஸ். எது எடுத்தாலுமே அவங்க பணம் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு போலீஸ் எல்லாம் என்னதான் திட்டுவாங்க. புருஷன் என்ன சொன்னாலும் அந்த பேச்சு கேட்டுதான் நடக்கணும், நடந்துதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல இப்போ எங்கிட்ட என்ன சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னா, 3ஆவதா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. செகண்ட் மேரேஜா இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த வாழ்க்கையை வாழ்த்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா அதுல கொடுமைகளும் வழிகளும் மட்டும்தான் எனக்கு மிஞ்சிச்சு. என் குழந்தையெல்லாம் வளர்க்கணுமே அப்படின்னு நைட்டும் பகலும் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் அம்மா அப்பாவும் என்னோட வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டு அழுகுறாங்க. எனக்கு கொடுத்த ஜுவல்ஸ் திங்ஸ் எல்லாமே அவங்க வீட்டில தான் இருக்கு. அதை கூட கேட்டா தரமாட்டேங்கிறாங்க. அப்படி என்ன ஏமாத்திட்டாங்க. கல்யாணம் பண்ற வரைக்கும் கெஞ்சி பேசி உருகி அப்படியெல்லாம் தான் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கொடுமை இன்னதான் இல்ல, இப்படித்தான் நிறைய பெண்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த விதி என்னையும் விட்டு வைக்கல. 26 வயசுல என்னோட வாழ்க்கையே போயிருச்சு. ஒரு குழந்தையோட வாலாவட்டியா என் பெத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இவங்களுக்கெல்லாம் காசு இருக்கு, பணம் இருக்கு. ஒரு பொண்ணு இல்ல 10 பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்துவாங்க. அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து நகை பண்ட பாத்திரம்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு அந்த பொண்களோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டு நடுத்தெருவுல விட்டுட்டு போயிருவாங்க. இப்படியான ஒரு கூட்டம் இன்னுமே நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. இன்னும் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை தான் இப்படி சீரழியும் அப்படின்னு தெரியல. ஒரு பெண்ணை வச்சு அவளோட வாழ்க்கையில எவ்வளவு விளையாட முடியுமோ விளையாடி நகை பணம்னு ஏமாத்தி பொழப்போட்டுற ஜென்மங்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. தயவு செய்து கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை நல்லபடியா வச்சிருங்க. ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா கல்யாணம் பண்ணவே பண்ணாதீங்க. சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துறது ஆண்மை கிடையாது. கௌரவமா அவளுக்கு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவளை பாதுகாக்கிறது மட்டும் தான் ஆண்மை. இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணுங்க.